தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த வருடத்து வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிப்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையில, கடந்த வருடத்தில் தேவன் நம்மை பாதுகாத்து எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்தார். அந்த தேவன் இன்னும் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த வருடத்திலும் பார்த்திங்கன்னா, நீங்கள் கடந்த வருடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை நடைபெறாமல் இருந்திருக்கலாம். அநேக காரியங்கள் தடையாக இருந்து கொண்டிருக்கலாம். அநேக ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த வருடத்தில் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கரம் பார்த்திங்கன்னா குறுகி போன கரம் அல்ல. என்னுடைய கரம் என்னென்னா குறுகிட்டோம் என்று தேவன் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து கேட்குறாரு. அநேகர் என்னென்னா, ஐயோ தேவனால் செய்ய முடியாமல் போய்விட்டது, நானும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரின் கரம் குறுகி போகவில்லை. அவருடைய கரம் பார்த்திங்கன்னா வல்லமை உள்ள கரம். உபாகமம் 4:34 பாருங்கள், அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதாவது என்னென்னா, வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை எல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான வல்லமை உள்ள கரம் இந்த வருடம் ஆரம்பத்திலேருந்து இந்த வருடம் கடைசி வரை பார்த்திங்கன்னா, வருடம் கடைசி வரை மாத்திரமல்ல, ஜீவனுள்ள வரை அந்த கரம் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வல்லமையான, மகிமையான, அதிசயமான, அற்புதமான எல்லா காரியங்களையும் பார்த்திங்கன்னா அவரால் நிறைவேற்ற முடியும். அவருடைய கரம் குறுகி போன கரம் இல்லை. அதனால் வேண்டி கடந்த வருடத்தில் ஏற்பட்டதான பிரச்சனைகள், தோல்விகள், அவமானங்கள், கைக்கூடி வராமல் போனதான காரியங்கள், இதையெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் இந்த வருடத்தில் உங்களோட வாழ்க்கையில் அவர் வெற்றியாக முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம அவருடைய வல்லமை உள்ள கரத்துக்குள்ளாக நம்ம என்னென்னா அடங்கி இருக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அவருடைய வல்லமை உள்ள கரம் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இஸ்ரவேலுக்கும் எகிப்தியனுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. கடந்த நாட்களில் அதை தான் நம்ம சிந்தித்தோம். அவருடைய வல்லமை உள்ள கரம் நம்மளோடு கூட இருக்கும்பொழுது இஸ்ரவேலுக்கும் எகிப்தியனுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்றதான தேவன் எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் எத்தனை 10 விதமான அற்புதங்களை தேவன் வாதைகளை அனுப்பி அவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க என்னென்னா அந்த அற்புதங்களை இவங்களுடைய வாழ்க்கையில் செய்ததான அந்த அற்புதங்களை காணத்தக்கதான வகையில் தேவன் பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, இந்த வருடத்திலும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் 6 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த 6 விதமான ஆசீர்வாதங்களையும் இந்த வருடத்தில் நாம் என்னென்ன சுதந்திரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த 6 ஆசீர்வாதத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒருவேளை இழந்து போயிருக்கிறீர்களோ, ஒருவேளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களோ, அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் இந்த வருடத்தில் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, முதலாவதாக அவர் என்னென்னா இஸ்ரவேலுக்கும் எகிப்தியனுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குற தேவன். நீங்கள் இருக்கிற இடத்துல, அதாவது உங்களுடைய உறவினர் மத்தியில், அதே நேரத்தில் வேலை ஸ்தலத்தில் மற்றும் பார்த்திங்கன்னா நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தில், எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா வித்தியாசத்தை உண்டாக்குற தேவனாக இருக்கிறார். அதாவது என்னென்னா உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதை மற்றவர்கள் காணத்தக்கதான வகையில் தேவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதான வகையில் அநேக காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகள் காரியத்தில் மற்றும் உங்களுடைய சந்ததியில் செய்கிற கதையெல்லாம் நீங்கள் அறிவிங்க. முதலாவது ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா அவர் வித்தியாசத்தை உண்டாக்குறதான கரம். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா அவர் நன்மையானதை தருகிறதான கரம். அதை வாசிங்களேன். நெகேமியா 2:18 என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறதான காரியங்கள் என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருந்தது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நெகேமியாவுக்கு மாத்திரமல்ல, இந்த வருடத்தில் தேவனுடைய கரம் பார்த்திங்கன்னா நன்மை அளிக்கிற கரம்.
இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேகர் நன்மைக்காக தான் பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் செய்கிறாங்க. தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும், நான் எதிர்பார்த்துக்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்ய வேண்டும் என்று இந்த நெகேமியா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து சொல்கிறாருன்னா, அவர் பார்த்திங்கன்னா சிறையிருப்புக்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார். சிறையிருப்புக்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறதான்னு அந்த நெகேமியா சொல்கிறாரு, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதே, பிரபுக்களும் அங்கே உள்ள எல்லாரும் பார்த்திங்கன்னா ராஜாக்களும் காணத்தக்கதான வகையில் தேவன் கிரியை செய்தார் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த வருடத்தில் தேவன் உங்களோடு கூட இருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான அநேக நன்மையான காரியங்களை எல்லாம் அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் நன்றாக அனுபவித்ததான தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் நன்மையான காரியத்தை தருவார், தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று ஒரு சங்கீதத்தில் அவர் சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில் இந்த வருடத்தில் என்னென்ன நன்மையான காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள், அதையெல்லாம் அவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நன்மையான காரியத்தை நெகேமியாவுக்கு எதற்காக நெகேமியா என்ன சூழ்நிலையில் அவர் சொல்கிறார்னா, அவர் இடிக்கப்பட்டதான அந்த அலங்கத்தை குறித்து துக்கமுகமாக இருக்கிறதான நேரத்தில் ராஜா அவர்களுடைய துக்கமுகத்தை பார்த்து, ஏன் இப்படி நீ இருக்கிறேன்னு சொல்லி கேட்டு, உடனே என்னென்னா அவர் அந்த இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று கேட்கும் பொழுது புறஜாதியா ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பார்த்திங்கன்னா அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு தேவையான அனைத்து நன்மையான காரியங்களையும், பணம், பொருள், அதே நேரத்தில் ஆட்கள் எல்லாரையும் பார்த்திங்கன்னா அவர் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா முன் வந்தார் என்று பார்க்குறோம். இது பாருங்கள், அவன் நெகேமியா அடிமையாக இருக்கிறாரு. அடிமையாக இருக்கிறதான இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்டதான ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய எதிர்பார்ப்பு நடக்கும் என்று நம்ம சிந்திக்க முடியுமா? இவரே ஒரு அடிமையான ஒரு சூழ்நிலை. ஆனால் அங்கே ஆளுகை செய்கிறவன் ஒரு புறஜாதியா ராஜா அர்த்தசஷ்டா. ஆனாலும் பார்த்திங்கன்னா நீ போய் அலங்கத்தை கட்டு, உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுக்குறேன்னு அவன் உடனே பார்த்திங்கன்னா அங்குள்ளவர்களுக்கு கொடுப்பதற்காக கடிதம் கேட்குறான். எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அனுகூலமான வாசலை பார்த்திங்கன்னா தேவன் திறக்கிறாரு. ஆனாலும் அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அநேக சத்துருக்கள் அவருக்கு எதிராக பார்த்திங்கன்னா அந்த நன்மையை கெடுப்பதற்காக அநேக சத்துருக்கள், அதாவது சன்பலாத்து, தொபியா, கேசம் என்றதான 3 விதமான சத்துருக்கள் பார்த்திங்கன்னா அதற்கு எதிராக எழும்பி அநேக காரியங்களை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த நன்மையை ஒருவனாலும் பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஒருவனாலும் பார்த்திங்கன்னா அந்த நன்மையை பறித்து கொள்ள முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையே, எப்படி எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்ட நிலைமையில் காணப்பட்டது நிமித்தமாக அவனுக்குள்ளாக இருந்ததான துக்கத்தை அறிந்ததான தேவன் அந்த அலங்கத்தை கட்டுவதற்காக எப்படி ஒரு நன்மையான காரியத்தை நெகேமியாவுக்கு தேவன் வாய்க்க பண்ணினாரோ, அதே வண்ணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இடிக்கப்பட்ட நிலைமையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, கடந்த வருடத்தில் அதெல்லாம் சரியாகும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள். ஆனாலும் இடிக்கப்பட்ட நிலைமையில் தான் கடைசி வரை இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் தேவன் அந்த இடிக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் சரி பண்ணுவதற்காக அவருடைய கரம் இன்னும் நன்மை செய்வதற்காக விரிக்கப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடத்தில் அந்த இடிக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணிடத்தக்கதான வகையில் அந்த இடிக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் சரியாகக்கூடியதான நிலைமையில் தேவன் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கரம் நன்மை செய்கிற கரமாக இருக்கிறது. நீங்கள் இந்த கால வேளையில் என்னென்ன நன்மையை நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க? உங்களுடைய குடும்பத்தில் ஒருவேளை அநேக நாட்களாக திருமண காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதா? அதையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் தேவன் வாய்க்க பண்ணுவார். அவரே கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்கள் அதற்காக வேண்டி போய் பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது தான் உங்களுடைய வேலை. அவர் நோக்கி பார்ப்பது தான் உங்களுடைய வேலை. அன்பு தேவனுடைய பிள்ளையை எந்தெந்த காரியத்தில் எல்லாம் இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற காரியத்தை எல்லாம் செப்பனிடுவதற்காக எப்படி நெகேமியாவுக்கு தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணினாரோ, தேவன் எப்படி நன்மையான காரியங்களை செய்தாரோ, அதே தேவன் இன்று நேற்றும் இன்று மாறாத வல்லமையுள்ள தேவனாக இருந்து இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவர் வாய்க்க செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்தில் பார்த்திங்கன்னா அநேக தேவதாசர்களுடைய வாழ்க்கையில் தேவன் அப்படிப்பட்டதான நன்மையான காரியங்களை எல்லாம் செய்தார். நம்ம அடிக்கடி நம்ம சிந்தித்ததான யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க.
யோசேப்பு பாருங்கள் பல்வேறு சூழ்நிலை வழியாக தான் காணப்பட்டான். அவனுடைய குடும்பமே அவனுடைய வாழ்க்கையே ஒரு இடிக்கப்பட்ட நிலைமை தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா யோசேப்பு கடைசியில் என்ன சொல்கிறான்னா, அவருடைய சகோதரரை பார்த்து காரணமே அவனுடைய வாழ்க்கையில் இடி விழுந்ததுக்கு காரணமே சகோதரர்கள் தான். அவன் தூக்கி குழியில் போட்டது தான் பார்த்திங்கன்னா இடியே அவனுடைய வாழ்க்கையில் விழுந்தது. அவன் பாருங்க அடுத்தாப்புல அவன் பிழைப்பானா என்பது நிச்சயம் இல்லாத ஒரு காரியம். ஏன்னா அவனை கொலை பண்ணிடணுன்னு தான் அவங்களோட திட்டமே. ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் தப்புவிக்க பண்ணினார். மறுபடியுமாக அவனை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார். ஆனாலும் அங்கே போய் பார்த்திங்கன்னா அவனை அதிபதியாக உயர்த்தினார். கடைசியில் பாருங்கள் இவர்களை போஷிப்பதற்காக அவனை பார்த்திங்கன்னா முன்கூட்டி அந்த எகிப்துக்கு அனுப்பி இவர்களை பார்த்திங்கன்னா போஷிக்கத்தக்கதான வகையில் தேவன் வைத்தார். அந்த இடத்துல யோசேப்பு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை ஒன்றை மாத்திரம் உயிரோட காப்பதற்காக வேண்டி என்னை இங்கே கொண்டாடல, வெகு ஜனங்களை உயிரோட காப்பதற்காக அதை நன்மையாக மாற பண்ணினார். பாருங்கள், நம்ம நன்மை செய்கிற தேவன், அவர் நன்மை செய்கிறதான கரம் அந்த யோசேப்போடு கூட இருந்துச்சு. அதாவது என்னென்னா பல்வேறு பாதை வழியாக கடந்து வந்தது உண்மைதான். அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக உபத்திரவங்கள், அநேக நிந்தைகள், அவமானங்கள், இழிச்சொல், அதாவது என்னென்னா செய்யாத குற்றத்தை பார்த்திங்கன்னா அவன் செய்தான் என்று வீணாக குற்றஞ்சாட்டி பலவிதமான பாதை வழியாக தான் கடந்து போனான். ஆனால் கடந்து போனதுக்கு காரணம் என்னென்னா தேவன் தன்னுடைய நன்மையை பரிபூர்ணமாக கொடுப்பதற்காக தான். மற்றபடி எந்த காரியத்துக்காக வேண்டியும் அவன் அப்படியா போகவே இல்லை. இதே அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்திருந்தாலும் அவனும் பஞ்சத்துக்காக வேண்டி அதே எகிப்தில் வந்து நின்றுருப்பானா, இல்லாட்டி வேறு எங்கேயும் போய் நின்றுருப்பானான்னு தெரியாது, தானியம் வாங்கிறதுக்கு. அந்த நிலைமை தான் அவனுக்கு வந்திருக்கும். ஆனாலும் பாருங்கள், அவனை தேவன் பல்வேறு பாதை வழியாக கடந்து வந்தார். அவன் ஆனால் தானியத்துக்காக வேண்டி பஞ்ச காலத்தில் போய் நின்னானா எங்கேயாச்சும்? அவன் பரிபூர்ணமாக மற்றவனை போஷித்தான். மற்றவனை போஷிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவனை ஆசீர்வாதமாக வச்சுருந்தார். அப்படிப்பட்ட நன்மையை தான் தேவன் தந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நீ நிந்திக்கப்பட்டிருக்கலாம், அவமதிக்கப்பட்டிருக்கலாம், இவனால் என்ன பண்ண முடியும் என்று நினைக்கலாம். ஆண்டவர் என்னென்னா ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தம், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உனக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் தேவன் நமக்கும் தந்திருக்கிறாரு. நம்ம மூலமாக அடுத்தவன் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியுமே ஒழிய நம்ம அவன்கிட்ட போய் கையேந்திர மாரி தேவன் அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம வைக்க மாட்டார். ஆனால் தான் நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னா என்னென்னா மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதான வகையில் தேவன் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இப்போ நீங்கள் அநேக கஷ்டத்தின் வழியாக வரலாம், கடன் பிரச்சனை வழியாக வரலாம், அநேக போராட்டத்தின் வழியாக வரலாம். ஆனாலும் தேவனுடைய நன்மையான கரம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தி பார்த்திங்கன்னா சகல ஜனங்களுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். அவருடைய கரத்தை விட்டு நம்ப போகக்கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய கரத்தின் மறைவிலேயே நாங்கள் என்னென்னா மறைந்து கொள்கிறோம். எங்களை குறித்து நாங்கள் மேன்மையாக வெளியே யாருக்கும் காண்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்களை குறித்து மற்றவங்க மேன்மையாக எங்களை பார்க்கணுன்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்களை எப்படினாலும் அவங்க நினச்சிட்டே போட்டோம். ஆனாலும் உம்முடைய கரத்தின் மறைவில் நாங்கள் ஒளிந்து கொள்கிறோம் சொல்லிட்டு அவருடைய கரத்துக்குள்ளே நம்ம அடங்கியிருந்தோன்னா ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்துவதற்கு தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கா. இன்றைக்கி ஆவிக்குரிய ஜீவியத்தில் பார்த்திங்கன்னா அநேக நன்மையான காரியங்களை தேடி தேவனுடைய சமூகத்தில் வர்றது கொஞ்சம் தேவன் தாமதிக்கும் பொழுது அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளாரையே பார்த்திங்கன்னா பின்மாற்றத்தில் போய் விடுகிறது. ஆமாம், எனக்கு என்ன நன்மை கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? இதே யோசேப்பு கடைசி வரை ஆண்டவரை விடாமல் அவன் பற்றி கொண்டது நிமித்தம் தான் தேவன் அவனை அவ்வளோ தூரத்துக்கு அதிபதியாக கொண்டு போனார். அவன் பாதியிலேயே பார்த்திங்கன்னா இது எதுக்கு இப்படிப்பட்ட சோதனை போராட்டம், இவரை நம்பினதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிருந்தானா அவனுக்கு இப்படிப்பட்ட போஸ்ட்டு கிடச்சிருக்குமா அந்நிய தேசத்தில்? ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் எல்லாமே தேவன் என்னென்னா இந்த தீமையெல்லாம் நன்மையாக எனக்கு ஒரு நாள் மாற்றுவார், இந்த தீமையெல்லாம் எனக்கு நன்மையாக மாற்றுவார். ஒருவேளை உங்களுடைய உடன் பிறந்தவர் உங்களுக்கு விரோதமாக அநேக தீமையான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாரா, அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னைய இதையெல்லாம் இந்த தீமையெல்லாம் எனக்கு நன்மையாக மாற்றுவதை அவன் காணத்தக்கதான வகையில் அவனுக்கு எனக்கு வித்தியாசத்தை உண்டாக்குவார் என்று அவருடைய கருத்துக்குள்ளே நீங்கள் அடங்கியிருங்க. தேவன் நிச்சயமாக அதெல்லாம் காண்பிக்க செய்வார். இன்னொரு ஆளை கூட பார்க்கலாம். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அநேக பிரச்சனை பாதை வழியாக தான் கடந்து வந்தான். ஆனாலும் பாருங்கள்
சவுல் அவனுக்கு எதிராக எழும்பி அநேக காரியங்களை செய்தார். அநேக பிரச்சனை போராட்டத்தின் வழியாக கடந்து வந்தார். ஆனாலும் பார்த்திங்கன்னா கடைசியில் தாவீது சொல்கிறது என்னென்னா, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள், ஒரு நாள் 2 நாளா, நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஜீவனுள்ள வரைக்கும் என்னென்னா நன்மையும் கிருபையும் என்னென்னா தொடர்ந்துச்சுன்னு சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய காரணம் என்னென்னா, கர்த்தருடைய கரம் அவரோடு கூட எல்லா காரியத்தில் இருந்துச்சு. அவன் காடு மேடில் அலைஞ்சு தெரிஞ்சாலும் சரி, அரண்மனையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரத்தை அவன் விடாமல் பற்றி கொண்டான். கர்த்தருடைய கரம் தன்னோடு கூட இருக்கத்தக்கதான வகையில் அவன் அந்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்தது நிமித்தமாக தேவன் பார்த்திங்கன்னா அநேக பிரச்சனை உபத்திரம் தான் வந்துச்சு, அநேக போராட்டம் தான் வந்துச்சு. அவன் பாருங்கள், அவருடைய மாமனே அநேக பிரச்சனையை தான் உருவாக்குனார். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் தாவீது அவனை பார்த்திங்கன்னா தன்னுடைய மாமன் என்று அவன் நினைக்கல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று தான் அவனை நினச்சிக்கிட்டு பேசாமல் இருந்தானே ஒழிய, அன்பு தேவனுடைய பிள்ளைய கர்த்தரை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி அவன் செய்த காரியத்தெல்லாம் ஒரு பெருசாகவே அவன் நினைக்காம தான் போய்கொண்டே இருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய கடைசியில் பாருங்கள், நன்மையும் கிருபையும் யாரை தொடர்ந்துச்சு? சவுலையாக தொடர்ந்துச்சு. சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனாலும் பாருங்கள், கடைசி வரை தாவீதினுடைய முடிவு பார்த்துங்க மிகவும் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருந்துச்சு தாவீதினுடைய காரியம். அதே நேரத்தில் சவுலனுடைய காரியத்தை பாருங்கள், அவன் எல்லாம் ராஜ்யபாரம் எல்லாமே இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவனுடைய முடிவு பாருங்கள் பாதியோடைய போயிடுச்சு. அதாவது அவனுடைய முடிவு மாத்திரம் இல்லை, அந்த சந்ததியை பார்த்திங்கன்னா அப்படியே பாதியோடைய போணுச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைய அதனால் வேண்டி பாருங்கள், இதுதான் ஆண்டவர் என்னென்னா வித்தியாசம் உண்டாக்குறதான கரம். இஸ்ரவேலனுக்கும் எகிப்தியனுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான். ஆனால் நீ இடையில நீ பின்மாற்றமாய் போனது நிமித்தமாக உன்னோட வாழ்க்கையில் தேவன் அதாவது சத்துரு உள்ளார பூந்து இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்துட்டான். அதுக்கு நீ இடம் கொடுத்த, அஞ்சனம் பார்க்குறவனை பார்த்து போன. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எப்போ நீ அஞ்சனம் பார்க்குறவனெல்லாம் அதாவது என்னென்னா உன்னோட எல்லைக்குள்ளாரே இல்லாமல் நீ அழித்தாலே, நீ அஞ்சனம் பார்க்குறவனை கடைசியில் நீ தேடிக்கிட்டு போகிற. அஞ்சனம் பார்க்குறவனுக்கு நீ செவி கொடுத்த. பாருங்கள் நிலைமை எப்படி ஆணிச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைய அதே பாருங்கள், கர்த்தரை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் முடிவு வரை பார்த்திங்கன்னா நிலைத்து நிற்க முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய அதனால் ஆண்டவருடைய நன்மையான கரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று இல்லை, இந்த வருஷம் முழுவதற்கும் அல்ல, உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த உலகத்தில் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நன்மையும் கிருபையையும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தொடர செய்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்க. அப்படிப்பட்டதான கரம் இந்த வருடத்தில் நம்மோடு இருப்பது பார்த்திங்கன்னா மிகவும் பார்த்திங்கன்னா நம்ம விசேஷித்தவர்கள் என்று தான் சொல்லணும். அப்படிப்பட்ட கரம் நம்ம விட்டு விலகாதபடி நம்ம பாதுகாத்துக்கொள்வோம். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா அந்த கரம் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது இந்த கரம் பார்த்திங்கன்னா ஒருமனப்படுத்தக்கூடியதான கரம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 30:12 இன்றைக்கி பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளார நிறையா பிரச்சனை என்னென்னா ஒருமனம் இல்லாதது தான். ஆண்டவர் என்னென்னா எல்லா காரியத்திலும் சபையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலனாலும் பாருங்கள், தேவன் பார்த்திங்கன்னா ஒரு மனத்தை எதிர்பார்க்குறார். எங்கே 2-3 பேர் என்னென்னா ஒரு மனதாக கூடியிருந்தால் தான் அங்கே பார்த்திங்கன்னா ஆண்டவர் கிரியை நடப்பிப்பார். நம்ம என்னென்னா 2-3 பேர் இருந்துக்கிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு இவன் அவனை கண்டா என்னென்னா விரோதமாக உள்ளார நினச்சிக்கிட்டு இருக்கிறது. வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா அது என்னென்னா தேனே ஒளிரும், அது மாதிரி தான் பேச்சாக இருக்கும். ஆனால் உள்ளார பார்த்திங்கன்னா அவனை பார்த்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜலசி இருக்குதுன்றது உள்ளார தான் தெரிஞ்சு கொண்டிருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா இந்த கரம் நம்மளோடு கூட இருந்தால் அந்த கரம் ஒருமனப்படுத்தும் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அதை வாசிங்க. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு அதாவது என்னன்னா எசேக்கியா ராஜாவாக ஆகும் பொழுது அவனுக்கு முன்னாடி அவனுடைய தகப்பன் எல்லாம் பார்த்திங்கன்னா மேடைகளை உண்டு பண்ணினா, விக்கிரங்களை உண்டு பண்ணினா, விக்கிரங்களுக்கெல்லாம் ஆராதனை செய்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவன் பார்த்திங்கன்னா மரித்த பிற்பாடு எசேக்கியா ராஜாவாகிற அதாவது என்னென்னா அவன் இப்படிப்பட்ட விக்கிர மேடைகளெல்லாம் உண்டு பண்ணினது நிமித்தமாக
ஆலயமே பார்த்திங்கன்னா பூட்டப்பட்ட நிலமை. ஆலயத்துக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஜனங்கள் என்னென்னா முதுகை காட்டி விட்டு போய்விட்டார்கள். ஆலயம் பார்த்திங்கன்னா என்ன பூட்டப்பட்ட நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்குது. இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் எசேக்கியா பார்த்திங்கன்னா ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது அவன் என்னன்னா அவனை கொண்டு தேவன் பார்த்திங்கன்னா பெரிய காரியங்களை செய்கிறார். என்னென்னா பூட்டப்பட்ட ஆலயத்தை எல்லாம் திறந்து பழுது பார்க்குறான். அந்த பழுது பார்த்ததோடு அல்லாமல் அதில் கடந்த அசுத்தங்கள், அதில் கடந்த எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் கீதோரன் என்றதான ஆற்றங்கரையில் போய் பார்த்திங்கன்னா அவன் என்னென்னா அதெல்லாம் கொளுத்தி எல்லாத்தையுமே இது பண்ணி, அதாவது என்னென்னா நியமிக்கப்பட்ட அந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்பதற்காக ஜனங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒருமுகப்படுத்துவதற்காக நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம போயிட்டோம். நம்ம என்ன பின்மாற்றத்தில் போய்விட்டோம். அதனால் வேண்டி மறுபடியும் எல்லோரும் வாங்க, மறுபடியும் நம்ம பஸ்கா ஆசரிக்க வேண்டும். சர்ச்சையெல்லாம் பழுது பார்த்தாச்சு, பூட்டப்பட்ட சர்ச்சையெல்லாம் திறந்து எல்லாம் பார்த்திங்கன்னா பழுது பார்த்து சுத்திகரிக்க வேண்டியதெல்லாம் சுத்திகரித்து மறுபடியும் பஸ்கா ஆசரிப்பதற்காக பார்த்திங்கன்னா ஜனங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று கூட்டுறான் அஞ்சல்காரர் மூலமாக. நம்ம நினைக்கிறோம் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இப்போ தான் இருக்குன்னு, அப்போவே பார்த்திங்கன்னா வச்சுருந்துருக்கான். அஞ்சல்காரர் மூலமாகலாம் லெட்ரு கொடுத்து ஊர் பூரா பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எல்லோரும் பார்த்திங்கன்னா பஸ்காவை வெகு விமர்சையாக பார்த்திங்கன்னா அங்கே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளை, இதில் ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு பெரிய ஊரையே கூட்டி எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு மனதாக அங்கே வந்தார்கள் என்று பார்க்குறோம். இந்த ஒரு மனதின் ஆவியை அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் உண்டாக்க முடியுமா? நம்ம பாருங்கள், வீட்டில் 6 பேர் இருந்தாலும் 6 பேருக்குள்ளாரையே ஒரு மனது கிடையாது. 4 பேர் இருந்தாலும் 4 பேருக்குள்ளாரையுமே ஒரு மனது கிடையாது. ஆனால் இவன் பாருங்கள், ஒரு பெரிய ஊரையே பார்த்திங்கன்னா ஒரு மனது படுத்தி பார்த்திங்கன்னா பஸ்காவுக்கு பார்த்திங்கன்னா ஆயத்தமாக்குறான். இதுக்கு காரணம் என்னென்னா, அவன் சொல்கிறது என்னென்னா கர்த்தருடைய கரம் இருந்துச்சுன்னா அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதை வாசி. தேவனுடைய கரம் தான் ஒருமனப்படுத்திட்டு என்னாலலாம் இல்லை தேவன்னு சொல்லி அவன் அந்த இடத்துல சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு அநேக குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் பெற முடியாததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு மனம் இல்லாதது தான். கணவன் மனைவி உறவில் பார்த்திங்கன்னா ஒரு மனம் கிடையாது. பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மனம் கிடையாது. சகோதர சகோதரிகளுக்குள்ளாக ஒரு மனம் கிடையாது. அதே நேரத்தில் உடன் பிறந்தவர்களுக்குள்ளாக பார்த்திங்கன்னா ஒரு மனம் கிடையாது. இப்படிப்பட்டதான அதாவது என்னென்னா சத்துரு எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மனதின் ஆவியை தான் பார்த்திங்கன்னா கெடுப்பான். ஆனால் இங்கே சபைக்குள்ளாரவே பாருங்கள் ஒரு மனதின் ஆவியே இருக்காது. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வியூவில் இருந்து கொண்டிருப்பாங்க. அதனால் ஆசீர்வாதமே அங்கே உள்ளவர்களுக்கும் இருக்காது, யாருமே பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையில தான் காணப்பட்டு கொண்டிருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தாரும் ஒரே வீட்டாருமா காணப்படுகிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் நமக்குள்ளார எப்படிப்பட்டதான ஒரு மனம் இருக்கிறது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேகருடைய வீடு ரட்சிக்கப்பட்ட வீடுகளில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒருவர் ரட்சிக்கப்பட்டு ஒருவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்டவர்களே பார்த்திங்கன்னா சில காரியத்தில் பார்த்திங்கன்னா அங்கே அவருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மனமே கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் ஒரு மனமே கிடையாது ஈஸியாக. ஆனால் பார்த்திங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வெளியே பார்த்தாவே நமக்கு நன்றாக தெரிஞ்சிடும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பு செலுத்துகிற மாரி, அதாவது கணவன் மேலே அன்பு செலுத்துகிற மாரி, மனைவி மேலே அன்பு செலுத்துகிற மாரி நம்ம ரோட்டிலலாம் நிறையா பார்க்கலாம். கீழராஜா விதிலேயே ஒருத்தர் கழுத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கையை போட்டுட்டு நடக்கிறது என்ன, இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனம் இல்லாத கதைன்னு நன்றாக நீங்களே புரிஞ்சுக்கலாம். வீட்டில் பார்த்திங்கன்னா கீரியும் பாம்பும், ஆனால் வெளியே வந்தால் பார்த்திங்கன்னா எங்களை மாரி ஒரு மனம் யாருக்கு தெரியுன்ற மாரி பார்த்திங்கன்னா அப்படி போகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதேமாரி பார்த்திங்கன்னா விசுவாச குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியே வந்தால் ஐயோ அப்பா எப்படின்னு, அங்கே வீட்டில் போனால் போடா வாடா. நான் என்ன சொல்கிறேன், விளையாட்டுக்கு பேசுகிறது அது வேறு. விளையாட்டுக்கு போடா வாடான்னு பேசலாம், என்னன்னாலும் பேசிக்கலாம், நல்லா சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறப்ப. ஆனால் அவன் போயிட்டானா பாரு, ஏதாவது ஒன்று கேட்டோன்னா அவன் செருப்பை போட்டுட்டு போயிருப்பானே, அங்கே கதவு சத்தம் கேட்டிருக்கேன், அடுத்த வீட்டு கதவு சத்தம் கேட்டிருக்கேன், இவன் போயிருப்பானேன்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேச்சு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அவர் அங்கே தான் உட்காந்துருப்பான் வராண்டாவில். இதுமாரி இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பார்த்திங்கன்னா இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த குடும்பம் பார்த்திங்கன்னா பாதி இடிப்பட்ட நிலைமையிலேயே வண்டி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இது நிமித்தமாக என்ன ஆசீர்வாதம் வரும்? அதேமாரி பிள்ளைங்களை குறித்தும் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் அதேமாரி பேசி கொண்டிருக்கிறது. இவன் என்ன, இவன் உருப்பிட மாட்டான், இவன் என்ன இப்படி
அப்படின்னு சொல்லிட்டு இப்படியுமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படியே இது பண்ணி என்னென்னா எப்படி தேவன் அந்த வீட்டில் எப்படி ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியும்? ஒரு மனம் இல்லாமல் பிளவுபட்டு இருக்கிறது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோன்னா, நம்ம உயர்த்தப்பட்டோன்னா, நம்மளோட உடன் பிறந்தவர் பார்த்திங்கன்னா பொறாமை, எரிச்சல், விக்கினங்கள் உண்டாகிறது அவங்களுக்குள்ளார. நம்ம அவங்கள ஒதுக்குவது கிடையாது. ஆனால் அவங்களே பார்த்திங்கன்னா நம்ம மேலே உள்ள ஜலசி நிமித்தமாக அவங்களே பார்த்திங்கன்னா ஒதுங்குகிறது. நமக்கு எதிராக சில காரியங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா மறைமுகமாக செயல்படுகிறது. இது எல்லாம் நம்ம நன்றாக அறியலாம். இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனதின் ஆவியை கெடுக்கிறதான சத்துரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இடிக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுவதற்கு காரணம் இந்த ஒரு மனம் இல்லாமல் போயிட்டே இருக்கிறது. கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அந்த குடும்பமே பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த ஒரு மனத்தின் ஆவியை இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா தேவன் நிர்மூலமாக்குகிறார். எந்தெந்த குடும்பம் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மனம் இல்லாமல் இப்படி எல்லாம் ஒரு நடமாடும், அதாவது என்ன நடமாடும் பிணமாக தான் அவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அநேகருடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது அப்படி தான் ஏதோ வந்துட்டோம், ஏதோ திருமணம் பண்ணிட்டோம், ஏதோ பிள்ளைகள் உருவாயிடுச்சு, ஏதோ நம்ம காலத்தை ஓட்டி ஆகணுமே என்று சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா அவர்களுடைய வண்டி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளார இப்படிப்பட்டதான ஒரு மனதின் ஆவியை கெடுக்கிறதான ஒருவேளை அநேக மனுஷர்கள் உள்ளார புகுந்து இப்படிப்பட்டதான உங்களுக்குள்ளார இருக்கிறதான உறவை கெடுப்பதற்காக சில மனுஷ ஆவிகள் செயல்பட்டிருக்கலாம். எந்த ஆவி இல்லாட்டி சத்துரு செயல்பட்டிருக்கலாம். எந்த ஆவியாக இருந்தாலும் அதையெல்லாம் தேவன் இந்த வருடத்தில் அதையெல்லாம் நிர்மூலமாக்குகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பினதான அநேகரும் பார்த்திங்கன்னா நம்முடைய வழிகள் சமாதானமாக இருந்தால் சத்துருக்களும் பார்த்திங்கன்னா சமாதானமாக படிச்ச உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், நம்ம கர்த்தருடைய கருத்துக்குள்ளே அடங்கியிருந்தால் நம்மளை எழுத்திட்டு போனதான சத்துரு எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவர்களே சமாதானமாகுவார்கள். அப்படிப்பட்டதான கிருபையை தேவன் இந்த வருடத்தில் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அவர் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துக்குள்ளார இப்படிப்பட்டதான பிரிவினை ஆவி செயல்பட்டு இப்படிப்பட்டதான சரியான ஒரு உறவு இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? அதையெல்லாம் தேவன் இணைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா குடும்பத்தை பிரிக்கிற தேவன் அல்ல. அவர் சொன்னார், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். இன்றைக்கி பாருங்கள், தேவன் இணைக்கிறாரு, சர்ச்சில் வச்சு தேவன் இணைக்கிறாரு. ஆனால் பிரிக்கிறது பார்த்திங்கன்னா கோர்ட்டு பிரிக்குது. இப்போ அது யார் மனிதன் பார்த்திங்கன்னா பிரித்து கொண்டிருக்கிறான். அது அப்படிப்பட்ட ஆவிகளுக்கெல்லாம் நாம் என்னென்னா செயல்படுகிறவளா நம்ம காணப்படக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய அந்த அப்படிப்பட்டதான ஆவிகள் நமக்குள்ளே வரும் பொழுது நம்ம பார்த்திங்கன்னா சுதாரித்து கொள்ள வேண்டும். நம்ம என்னென்ன பிரிப்பதற்கான இன்றைக்கி நிறைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு மனம் இல்லாதது நிமித்தம்தான். தேவன் இந்த வருடத்தில் அப்படிப்பட்டதான ஒரு மனதின் ஆவியை கொடுத்து உங்களுடைய குடும்பத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு மனதின் ஆவி இல்லாதது நிமித்தமாக நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். சிலருடைய குடும்பத்திலே பாருங்கள், போனால் போயிட்டு போகுதுன்னுட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க. போனால் போயிட்டு போகுது, நம்ம என்னத்துக்கு எவ்வளோ சொல்லி பார்த்தோம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், உயர்த்தணும்னு, ஆனால் அழிக்கிறதுக்குன்னு வந்திருக்கும் பொழுது நம்ம என்னத்தை பண்ண முடியும்னு இப்படிலாம் சிலர் நினைத்து விட்டுருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அது நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்தில் அநேக காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். அதையெல்லாம் தேவன் இந்த வருடத்தில் திருப்பி தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், பிரசங்கி அதெல்லாம் நல்லா நினச்சது நிமித்தம் தான். பிரசங்கி 4:9 பாருங்கள், அவர் சொல்கிறாரு, ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன். பாருங்க, இருவர் கூடியிருந்தால் அவர்களுடைய பிரயாசத்தினால் நல்ல பலன். அதே 11 பாருங்கள், அதாவது 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும், ஒண்டியாக இருக்கிறவனுக்கு சூடு உண்டாகும். அதுக்கு அடுத்தது 30 சீக்கிரமாக ஆறாது. ஒருவனை யாதும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் பாருங்க, நீங்கள் என்னென்னா ஒரு மனதின் ஆவி இன்னைக்கு இல்லாத நிமித்தம்தான் சத்துரு உள்ளார புகுந்து பார்த்தீங்கன்னா அவனை மேற்கொள்ள முடியல. அதில் பாருங்கள், 2 பேர் சேர்ந்திருந்தா ஒருவனை ஆதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரம் ஆறாது. நீங்கள் இருவரும் பார்த்தீங்கன்னா நல்லா சேர்ந்திருந்து உங்களுடைய உறவு
நல்ல ஒரு அன்பான உறவாக இருந்து ஒரு மனதின் ஆவி உறவாக இருந்துச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவரும் உங்கள் மத்தியில் இருப்பார். அதுதான் பார்த்தீங்கன்னா முப்புரி நூல். 3 பேரும் சேர்ந்து இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நூலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அறுக்க முடியாது. தனித்தனியாக இருக்கும் பொழுது ஒரு நூலை ஈஸியாக அறுத்துடலாம். அதே அந்த 3 நூலையும் சேர்த்து திரித்து நீங்கள் இழுங்களேன், அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களால் அறுக்க முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதை தான் அங்கே அவர் சொல்கிறார், முப்புரி நூல் சீக்கிரம் அறாது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரையும் பார்த்தீங்கன்னா இணைத்து உங்களுடைய வாழ்க்கை ஓடுமானால் அவர் அந்த குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடுவார். அந்த முப்புரி நூல் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அறுக்க முடியாது. எந்த மனுஷ ஆவி உள்ளார பிரவேசிக்கலாம், எதுனாலும் உள்ளார வரலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான பலனை தேவன் உங்களுக்கு தருகிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் எந்தெந்த இடத்துலலாம் ஒரு மனம் இல்லாமல் இருந்துச்சோ அவருடைய கரமானது இந்த வருடத்தில் உங்களுடைய குடும்பத்தை எல்லாம் ஒரு மனமாக்கும். ஒருவேளை சொத்து பிரச்சனை நிமித்தமாக இல்லாவிட்டால் பார்த்திங்கன்னா வேறு அநேக காரியங்களின் நிமித்தமாக சத்துரு இப்படிப்பட்டதான குடும்பத்தில் ஒரு பிரிவை உண்டாக்கியிருக்கலாம். அது நிமித்தமாக நீங்கள் அநேக துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கலாம். ஐயோ, இது எப்படி இணைக்கப்பட முடியும் என்று. எனக்கு தெரியும், ஒரு குடும்பம்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இணைக்கவே முடியாது. நீங்கள் அதுக்காண்டிலாம் ஜெபமே பண்ணாதீங்கன்னெலாம் ஒரு குடும்பம் எங்கள்கிட்ட ஒரு குடும்பத்தார் சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அதெல்லாம் நீங்கள் அதுக்கெல்லாம் ஜெபமே பண்ணாதீங்க, அதுக்கெல்லாம் ஒரு சான்ஸு கூட கிடையாதுன்னு அந்த சகோதரன் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியில் அந்த ஒரு பையன் கீழே விழுந்து பார்த்திங்கன்னா கை உடஞ்சி போச்சு. அவன் மனைவி பார்த்திங்கன்னா அவள் பிரிஞ்சிருக்கா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக. யார் ஆதரவுமே இல்லை. அப்பா அம்மா எல்லாம் ஊருக்கு போயிட்டானுங்க, ஒன்றுமே இல்லை. டக்குன்னுட்டு என்னென்னா அந்த பையனை விட்டே ஃபோன் பண்ண சொன்னது தான், இதுமாரி அப்பா என் கை உடஞ்சி போச்சு, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறதுக்கு யாரும் இல்லைன்றப்ப. அப்புறம் என்ன பண்ணான், இவன் போனான். அதோடு பார்த்திங்கன்னா அவன் கட்டை போட்டுட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து விட்டுட்டு வந்துடலான்னு போனவன் தான். அவன் என்னென்னா, அப்பா நீங்கள் இன்றைக்கி இங்கே தான் தங்கணுன்னு. அதோட தங்கணுன்னுங்க இன்றைக்கி இணைஞ்சு வாழ்ந்து அடுத்தாப்புல ஒரு குழந்தை கூட பிறந்துருச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைய தேவன் பாருங்கள், நினச்சா ஒரே நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தை இணைக்கிறவர். அவர் கடைசி வரைக்குமே நம்பவே இல்லை. எங்கள்கிட்ட தான் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார் இதுமாரி. ஆனால் எனக்கு இது வேண்டாம், ஆனால் சுமூகமாக போகணுன்ற மாதிரி தான் அவரோட இது. நீங்கள் இணைக்கிறத பற்றியே நீங்கள் என்ன அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறீங்கன்னு கேட்பாப்புல இதுமாரி. அன்பு தேவனுடைய பிள்ளைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதானே இன்றைக்கி பாருங்கள் நல்லா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளை. அதனால் குடும்பத்தை எல்லாம் இணைக்கிற தேவன் இணைக்கிறவர் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அவருடைய கருத்துக்குள்ளாக நீங்கள் இருங்க, எல்லா காரியத்தையும் நல்லா சமாதானமாக அவர் கிரியை செய்வார். 3ஆவதாக பார்த்திங்கன்னா அவருடைய கரம் பார்த்திங்கன்னா தாங்குகிறதான கரம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பாருங்கள், அவருடைய வலது கரம் என்னை தாங்குகிறது என்று தாவீது சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறதோடு மாத்திரமல்ல, உம்முடைய காரியம் என்னை பெரியவனாக்கும் என்று அந்த வசனத்திலே பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும் பொழுதே அவர் தாங்குவது மாத்திரமல்ல, அந்த கரமானது நம்மை பார்த்திங்கன்னா பெரியவன் ஆக்கும் என்று பார்க்குறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில் அப்படி தான். தாவீதினுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. மாமனார் மூலமாக பிரச்சனை வந்துச்சு, அதே நேரத்தில் மகன் மூலமாக பிரச்சனை வந்துச்சு, ராஜ்யபாரத்தை விட்டுட்டு ஓட வேண்டிய நிலைமை வந்துச்சு. அதேமாரி பாருங்கள் ஒரு சிக்லாக்கில் அமலேக்கியர் வந்து எல்லாத்தையுமே மனைவி பிள்ளைகளெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் அழுவதற்கு கூட பாருங்கள் பலன் இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அழுது கண்ணீர் விட்டான். இப்படிப்பட்ட அநேக பிரச்சனை, அநேக உபத்திரம், அநேக போராட்டம், அநேக பாதை வழியாக கடந்து வந்தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய கரத்தை விட்டு அவன் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா வழி விலகவே இல்லை. அது நிமித்தம் தான் அவன் சொல்கிறான், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக நிமித்தமில்லாத சத்துருக்களை எழும்பி அநேக பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம், அநேக போராட்டங்களை உண்டு பண்ணலாம், உங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடுவதற்காக அநேக காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். அதையெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் நிர்மூலமாக்குகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் தாவீதுக்கு எதிராக மகனே பாருங்கள் சத்துருவாக எழும்புனான். ஆனால் மகன் என்று கூட பார்க்காம இவன் கூட ஐயோ அவனை காப்பாற்றிருங்க, அவனை விட்டுறாதீங்க என் மகன்னு சொல்லிட்டு அவன் மிகவும் அழகானவனாக இருந்தது நிமித்தமாக அவனை இழக்க முடியல. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவனை மெதுவாக நடத்துங்கன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அவனையே அழிச்சு போட்டார். பாருங்கள், நம்ம நினைக்கிறோம் மகன் தானேன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம்,
ஆனால் நமக்கு எதிராக எழும்பும்பொழுது மகனா மகளா எதனாலும் அவர் பார்க்க மாட்டார். யாராக இருந்தாலும் சரி ஒரே தூக்கிட்டு போயிடுவார். அவருக்கு ஒன்றும் பெரிய காரியமே கிடையாது. அவன் பாருங்க, அவன் அந்த துக்கம் தாங்காமல் ரொம்ப நாள் வரைக்கும் தாவீது கஷ்டப்பட்டான். மனைவி பிரிஞ்சப்ப அப்படிப்பட்ட துக்கம் இல்லை அவனுக்கு. மாமனார்னால் வேறு பிரச்சனை வந்து காடு மேடில் அலையிறப்ப அவனுக்கு அந்த துக்கம்லாம் இல்லை. அதே நேரத்தில் பாருங்கள், மகனை காப்பாற்றணும்னு நினச்ச மகன் போயிட்டானே, அவன் தான் சத்துருவாய் எழும்பி வெறுங்காலால் நடந்துக்கிட்டு ஓடுற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவனை விட்டு விரட்டி தள்ளிட்டான். அவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை. ஆனாலும் பாருங்கள், தன்னுடைய மகனை இழப்பை அவனால் தாங்க முடியல. ஆனாலும் பாருங்கள், தேவன் அதெல்லாம் அவன் கண்டுக்கல. அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கும் பொழுது நம்ம நினைக்கலாம், மகனை கூட என்னென்னா தப்புக்கு மகன் தானே, அவன் தானே சத்துருவா எழும்புனா, சரி போனால் போயிட்டு போனால் நம்ம கூட விடலாம். ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதனால் வேண்டி என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையை உண்டு பண்ணுகிற எந்த சத்துருவாக இருந்தாலும் சரி, இந்த கால வேளையில் தேவன் அதையெல்லாம் நிர்மூலமாக்கி அவருடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. இதே வார்த்தையை பார்த்திங்கன்னா 63ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துலேயும் பாருங்கள், அதே வார்த்தையை பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் நம்முடைய ஒவ்வொரு காரியத்துலேயும் சத்துரு எவ்வளோ பிரச்சனை வரலாம், எவ்வளோ போராட்டம் வரலாம், ஆனாலும் அவருடைய வலதுகரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிறது, ஏந்துகிறது, நம்மை சுமக்கிறது. அதனால் அந்த வலதுகரம் நமங்களோடு கூட இருக்கிறது. அதனால் எனக்கு பயம் இல்லை, என்ன காரியத்தையும் அவரே பார்த்துக்கொள்வார், அவருடைய வலதுகரம் என்னோடு கூட இருக்கிறதுன்னு. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் அவங்கள வழி நடத்தி கொண்டு வந்தால் அவர்களுடைய வஸ்திரம் பழமையாக போகல, அவருடைய பாதரட்சின் வார் அவ்வளோ இல்லை. அது எப்படின்ற மாதிரினா, கடைசியில் அவர்களை குறித்து சொல்லப்பட்டது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல் இந்த 40 வருடம் அளவு நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன்னு உபாகமத்தில் அவர் என்னென்ன சொல்கிறாரு. அப்படின்றப்ப என்னென்னா, அவருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும்பொழுது நம்ம ஏங்கி அவர் சுமந்து கொண்டு வருகிறார். நம்ம நினைக்கிறோம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதாவது என்னென்னா, ஒரு ஆறு போன்றதான ஒரு பெரிய பிரச்சனை, கடல் போன்றதான பிரச்சனை இருக்கலாம், இதை எப்படி கடக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். அவருடைய வலதுகரம் உங்களை தாங்கி அதை கடக்கத்தக்கதான பலனை தேவன் தருவார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நீங்கள் கலங்காதீங்க. அவருடைய கரம் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட கரம். அவருடைய வலதுகரம், இடதுகரம் கிடையாது, வலதுகரம். வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குகிறேன்றாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அந்த கரம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியம் உங்களை மேற்கொள்ளாது. இந்த வருஷத்தில் எவ்வளோ பிரச்சனை வரலாம், ஒரு சமுதாயமே நமக்கு எதிராக எழுத்து வரலாம். அந்த ஊரில் நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கலாம். தைரியமாக நில்லுங்க. அவருடைய வலதுகரம் உங்களோடு கூட இருக்கிறது. உன்னை தொடுவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்பட்டது. ஒருத்தனும் நம்ம மேலே கையை வைக்க முடியாது. அவருடைய கண்மணியை தொடுகிற அளவுக்கு இருக்கும் பொழுதே அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுருவாரா? அவர் என்னென்னா, அவரே நமக்காண்டி பார்த்திங்கன்னா யுத்தம் பண்ணுவார். எந்தெந்த காரியத்தில் கடக்க முடியாத பிரச்சனையெல்லாம் சத்துரு கொண்டு வந்தான், எந்தெந்த காரியத்தில் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டீங்க, அவருடைய வலதுகரமானது உங்களை தாங்கி அப்படிப்பட்ட பாதையெல்லாம் கடக்கத்தக்கதான பலனை தேவன் தருவார். ஒருவேளை அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, சிறு வயதுலேருந்தே நான் முள்ளுக்குள்ளார இருக்கிற மாரி அப்படிப்பட்ட பாதை வழியாக தான் நான் கடந்து வந்துட்டுருக்கிறேன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதையெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் அந்த கரமானது உங்களை சுமந்து கொண்டு அப்படிப்பட்ட பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் மாற்றி போடுகிற தேவனாக இருக்கா. இந்த வருடத்தில் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்கள் காண்பீர்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அவருடைய கரமானது பார்த்திங்கன்னா வேண்டி கொண்டதை செய்கிறதான கரம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்களேன். அங்கே பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும், உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியமாக சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்று அவங்க என்னென்ன ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க ஜெபம் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவியானவர், அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ண போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு, பாருங்க, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னாங்க. பாருங்க, தேவ வசனத்தை தைரியமாக சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா
இப்போ எப்படி நமக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடிக்கு எதிர்ப்பு இருக்கோ, இந்த எதிர்ப்பு அப்போவும் இருந்துச்சு, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு கூட்டத்தார் என்னமோ இந்தியாவையே தலைகளாக நிறுத்திற மாரி, இந்தியாவையே தூக்கி நிறுத்திற மாரி பெரிய நாங்கள் சாதிக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கூட சாதிப்பதற்காகலாம் பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம கண்கூடாக தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒருத்தனும் எந்த காரியத்தையுமே சாதிக்கவே முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய அனுக்கிரகம் நம்மளோடு கூட இருக்கிறது. அன்று பார்த்திங்கன்னா சீசர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அப்போதைக்கு அவங்க சொல்கிறாரு, அவங்க அப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து பிணியாளிகள் எல்லாம் குணமாக்க வேண்டும். அதில் பார்த்திங்கன்னா 2 விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. பிணியாளிகள் குணமாக வேண்டும், நாங்கள் தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இது 2ஐயும் நீ என்னென்னா அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று அவங்க என்னென்னா ஜெபம் பண்ணுறாங்க. அதே வண்ணமாக உடனே பரிசுத்தாவியானவர் பார்த்திங்கன்னா வல்லமையாக இறங்கி கிரியை நடப்பித்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாங்க. அவங்க பாருங்கள், சீசர்லாம் பிணியாளியெல்லாம் சுகமாக்குனாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த சால்வை பட்டு கூட பார்த்திங்கன்னா சுகமானவன்லாம் இருக்கிறான். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தை தொட்டவெல்லாம் சுகமானாலோ அதேமாரி பார்த்திங்கன்னா அவருடைய வஸ்திரத்தையும் அப்படிப்பட்ட ஆளுகையை தான் தேவன் நமக்கு தருகிறார். கடந்த நாட்களெல்லாம் கூட அதை நம்ம சிந்தித்தோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அதனால் வேண்டி என்னென்னா, தேவன் அப்படிப்பட்ட நம்ம மூலமாக அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்க வல்லமை உள்ள தேவன். அவர் என்னென்னா நம்ம வேண்டி கொண்டதை எல்லாம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வருடத்தில், ஒருவேளை கடந்த வருடத்தில் எத்தனையோ காரியத்துக்காக வேண்டுதல் பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாம் கிடைக்காம தாமதமாக இருக்கும். ஆனாலும் இந்த வருடத்தில் அதையெல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நெடுங்காலமாக காத்திருக்கிறத இருதயத்தை இலக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்றதான வார்த்தையின் பிரகாரமாக ஐயோ இந்த காரியம் நடக்காததா என்று தினமும் அங்கலாய்த்தை ஜெபித்து கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளையே, அநேக காரியத்துக்காக கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடப்பிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வியாதியின் நிமித்தமாக இந்த வியாதி இந்த வருஷத்துலனாலும் சுகமாகுமா என்று நீங்கள் நினைத்து கொண்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய பிணியாளிகளை சுகமாக்குறதான அந்த வல்லமை உள்ள கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவருடைய கரம் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள கரம். அவருடைய கரம் தொட்ட அனைவரையும் பார்த்திங்கன்னா சுகப்படுத்தினது. அது எத்தனை வருட வியாதி ஆனாலும் சரி, 38 வருட வியாதி உள்ளவனும் சுகமானா, 18 வருட கூனியும் சுகமானா, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயும் பார்த்திங்கன்னா சுகமானா. அந்த 12 வருஷமாக பாருங்கள், அவள் 3 விதமான காரியத்தில் அவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அவள் பாருங்கள் எவ்வளவோ எல்லா பணத்தையும் பார்த்திங்கன்னா மருத்துவருக்கு செலவு பண்ணால். எப்படி இன்றைக்கி நம்ம ஒரு வியாதிக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டாக்டரை பார்ப்போம், கொஞ்ச நாளைக்கு பார்த்து செலவு பண்ணுவோம், அது சரியாகாது. ஒருத்தர் வந்து நான் ஐடியா கொடுப்பாரு, இல்லை இங்கே பார்க்காதீங்க, இந்த அவர் தான் அதுக்கெல்லாம் ஃபேமஸ்ஸு. இப்படிலாம் அவள் பார்த்து நொந்து போய் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மருத்துவருக்கு பார்த்திங்கன்னா செலவு பண்ணியே வருத்தப்பட்டாள்னு தான் வசனமே இருக்குது. செலவு பண்ணி வருத்தப்பட்டு இன்றைக்கும் நீங்கள் என்ன வியாதிக்காக செலவு பண்ணி வருத்தப்பட்ட நிலைமையில் இருக்கீங்க. எந்த வைத்தியனாலும் சுகமாக்கக்கூடியதான வியாதியை பரம வைத்தியராகிய அவரால் சுகமாக்க முடியும். அவர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறாரு. எகிப்திற்கு வரப்பண்ணின வாதைகளை ஒன்றையும் நான் வரப்பண்ணேன் என்று சொல்கிறார். இந்த வியாதி பிரச்சனைக்காக வேண்டி நீங்கள் அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா நல்ல பூர்ண சொத்தை இந்த மாதத்துலேயே அவர் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவங்க பாருங்கள், அந்த சீசர்கள் வேண்டி கொண்டதை அவர் கொடுத்தார். ஒருவேளை வியாதிக்காக மாத்திரமல்ல, நீங்கள் என்ன காரியத்துக்காக வேண்டிக் கொண்டிருக்கீங்க? உங்களுடைய மகனுடைய ரட்சிப்புக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களா? பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களா? கணவனுடைய ரட்சிப்புக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களா? குடும்பமே என்னென்னா ஆராதிக்க நம்ம குடும்பமாக வர வேண்டும் என்று உங்களுடைய வேண்டுதல் காணப்படுகிறதா? அதையெல்லாம் தேவன் இந்த வருடத்தில் அவருடைய கரமானது அதையெல்லாம் வாய்க்க செய்கிறதா இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய சோர்ந்து போகாதீங்க. எந்தெந்த காரியத்தை எல்லாம் ஜெபத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்களா, அதற்கெல்லாம் இந்த வருடத்தில் பதில் உண்டு. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, நீங்கள் கேட்ட விண்ணப்பம் வேண்டுதலுக்கெல்லாம் இந்த வருடத்தில் தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். எல்லாத்தையும் வாய்க்க செய்து அந்த விண்ணப்பமே நம்ம கேட்க முடியாதபடிக்கு
தேவன் அனைத்து காரியத்திலையும் பார்த்திங்கன்னா ஜெயமாக வழி நடத்துவார். கடைசியாக பார்த்திங்கன்னா அவருடைய கரமானது பார்த்திங்கன்னா பிரமாணத்தை கொடுக்கிறதான கரம் என்று நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்போ 33 2ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் சீனாய் மலையை எழுந்தருளி அக்கினிமயமான பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது. அதாவது என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்றதான கட்டளைகளை பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா அக்கினிமயமான அந்த அந்த சீனாய் மலையில் பார்த்திங்கன்னா தேவன் தம்முடைய கரத்தினாலே பார்த்திங்கன்னா எழுதி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கட்டளையின்படியும் அந்த அந்த பிரமாணத்தின்படியும் அவங்க நடந்திருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையுமே வந்திருக்காது. அவங்க அந்த கட்டளையை விட்டு விலகி அவங்க தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி சுய ஞானத்தின்படி இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நடந்து கொண்டு இருந்தது நிமித்தம்தான் எந்த காரியத்திலையும் பார்த்திங்கன்னா அவங்களால் ஜெயம் பெற முடியவில்லை. சத்துருக்களுக்கு கீழாக பார்த்திங்கன்னா அவங்க மடங்கடிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தேவன் தம்முடைய பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய உங்களுக்கு எனக்கும் அவர் என்னென்னா கற்பனையை இந்த பிரமாணத்தை எல்லாம் அவர் ஒரு பலகையில் எழுதி வைக்கல, நம்முடைய இருதயமாகிய பலகையில் அவர் எழுதுகிறார். அதை தான் எப்ரேயரில் அவர் சொல்கிறாரு. எப்ரேயர் 10:16 வசனத்தில் பாருங்கள், அந்நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணுகிற உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயத்தில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நடக்க வேண்டும், எப்படி ஆலோசனை பண்ண வேண்டும், என்ன பேச வேண்டும் என்றதான பிரமாணம் என்ன எல்லா காரியத்தையும் நம்முடைய மனதில் பார்த்திங்கன்னா அவர் எழுதி வைக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு. நம்ம காலை நேரத்தில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இன்றைய தினத்தில் நான் நடக்க வேண்டிய வழியெல்லாம் எனக்கு காட்டும் ஆண்டவரே, நான் அது பிரகாரமாக நான் நடக்கிறேன், எனக்கு என்னென்னா வழி தெரியாமல் நான் தவித்து கொண்டு இருக்கிறேன், என்ன செய்யணும், இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, இந்த போராட்டம் இப்படி இருக்குது, இந்த நிலைமை இப்படி இருக்குது, இதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு நம்ம ஜெபிக்கும் பொழுது கேட்கும் பொழுது தேவன் அவர் ஆலோசனை கர்த்தர் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவர் நல்ல சரியான ஒரு ஆலோசனையை தருவார். இந்த பிரச்சனையெல்லாம் மலை மாரி தினத்தில் மோதி கொண்டிருக்கிறது, கொந்தளிக்கும் கடல் போல் இருந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்வேன் என்று தெரியவில்லை, அதனால் எனக்கு நீர் போதித்து வழி நடத்தணும்னு நம்ம கேட்கும் பொழுது அந்த வழியில் நம்ம நடந்து போனோன்னா நம்ம பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம அநேக நேரத்தில் நாணம் இல்லாமல் பேதையாக தான் நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய கரம் நம்மளோடு கூட இருந்து வழி நடத்தும் பொழுது அந்த கரத்துக்கு நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து செயல்படும் பொழுது எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா ஜெயம் உண்டு. நம்ம போகிற இடத்துல அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, இது எப்படி நாணமாக இப்படி பேசி இந்த காரியத்தில் சாதிச்சுட்டு போயிட்டானேன்னு சொல்லி அவங்களே என்னென்னா நம்மளை கண்டு ஆச்சரியப்படுறத்தக்கதான வகையில் தேவன் கிரியை செய்வார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்டதான 6 விதமான ஆசீர்வாதங்களை இந்த வருடத்தில் தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இடிக்கப்பட்ட வாழ்க்கை, மன வாழ்க்கை, இடிக்கப்பட்ட வாழ்க்கையெல்லாம் உங்களுடைய சாதுரியமான பேச்சினால், உங்களுடைய சாதுரியமான உங்களுடைய பலத்தினால் எந்த காரியத்தையும் இது வரைக்கும் செய்ய முடியாமல் நீங்கள் தவித்திருக்கலாம். நீங்களும் கேட்டால் சொல்லுவீங்க, நானும் என்னென்னமெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், அவரை ஒன்றுமே திருத்த முடியவில்லை, அவரை ஒன்றுமே இணைக்க முடியவில்லை, அவரோட பேசவே முடியவில்லை, இப்படியெல்லாம் பாருங்கள் அநேக வார்த்தைகளை சொல்லி கொண்டிருப்பாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய உங்களுடைய சாதுரியமான பேச்சினால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுடைய பலத்தினால் ஒன்றும் பண்ண முடியாது, எந்த காரியத்தினாலும் பண்ண முடியாது. ஆனாலும் ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து குடும்பத்திலலாம் நல்ல ஒரு மனதை தருவார். அதேமாரி நீங்கள் என்னென்ன காரியத்தெல்லாம் வேண்டி கொண்டீர்களோ, அவன் பாருங்கள் பேதுரு கடலில் அவன் நடந்துகிட்டு போகும்போது, ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேன்னு ஒரு ஜெபத்தை தான் பண்ணான். அந்த அமிழ்ந்து போகிறதான அந்த நேரத்துலையும் ஆண்டவர் பார்த்திங்கன்னா கரத்தை பிடித்து பார்த்திங்கன்னா தூக்குனார். அன்பு தேவனுடைய பிள்ளைய உங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது, என்னென்ன அலைகள் மோதி கொண்டிருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை என்றதான படகுல என்னென்ன காரியங்கள் எல்லாம் மோதி கொண்டிருக்கிறது, நீங்கள் வேண்டி கொண்ட காரியங்களுக்கு எல்லாம் தேவன் இந்த வருடத்தில் முடிவை உண்டாக்குற தேவனாக இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தருக்கு ஒப்புவிடுங்க, அவருடைய பலத்தை கருத்துக்குள்ளே அடங்கிருங்க.
ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கிருங்கள்னு சொல்கிறாரு. தேவன் எல்லா காரியத்தையும் நன்மையும் செம்மையுமாக வழிநடத்துவார். தேவன் தாமே எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா. எல்லாரும் பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க. வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க போறோம். பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். ஷரரபல ஷரரப சகரரப ஷரரபல ஷரரப சகரரப ஷரரப தரரபல ஷரரப சகரரப ஷரரப ஷரரப ஷரரபல ஷரரப சகரரப ஷரரபல ஷரரப தரரப ஷரரபல ஷரரப சகரரப ஷரரபல ஷரரப ஷரரபல ஷரப சிக்கரரபல ஷரரப. அன்பு தேவனுடைய பிள்ளைய, சோர்ந்து போயிருக்காத அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஐயோ எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லை என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஐஸ்வர்யமும் கனமும் அவருடைய கரத்திலிருந்து வருகிறது. அதனால் நீ சோர்ந்து போகாத. உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள கரம் அவரோடு கூட உன்னோடு கூட இருக்கிறது. அதனால் நீ சோர்ந்து போகாத. அவருடைய கரத்தில் ஐஸ்வர்யமும் கனமும்லாம் இருக்கிறது. அதனால் அதையெல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா ஆளுகிறவர். அதனால் நீ எந்த காரியத்தை கண்டும் பயப்படாதீங்க. அவருடைய கரத்தில் சத்துவமும் வல்லமை உண்டு. உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே கூடும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களுக்கும் எகிப்தியனுக்கும் இஸ்ரவேலுக்கும் அவர் வித்தியாசத்தை உண்டாக்குகிற தேவன். அதனால் சோர்ந்து போகாதீங்க. இந்த வருடத்தில் அதெல்லாம் நீங்கள் காண்பீங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஐயோ, ஊரில் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட காரியம் நடந்துச்சு, என்னுடைய குடும்பத்துக்கு நடக்கலை, என்னுடைய பிள்ளைகளுக்கு நடக்கலை. ஆச்சரியப்படத்தக்கதான இல்லை தேவன் கிரியை நடப்பிப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவருடைய கரத்தில் நன்மையான காரியங்கள் இருக்கிறது. உங்களுடைய ஜீவனுள்ள நாளளவு நன்மையும் கிருபையும் அவர் தொடரும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. அவர் எல்லா காரியத்தையும் செய்ய வல்லமே உள்ள தேவனாக இருக்கா. அவருடைய கரம் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மனதை உண்டாக்கும். ஒரு மனம் இல்லாமல் ஒவ்வொரு பக்கமும் இழுத்து கொண்டு இருக்கிறீர்களா? அந்த ஆவிகளை எல்லாம் தேவன் இந்த கால வேளையில் நிர்மூலமாக்குகிறார். நீங்கள் ஆவியில் நிரம்பி எவ்வளோக்கு ஜெபிக்கிறீர்களோ இப்படிப்பட்ட ஆவிகளை எல்லாம் நீங்கள் நிர்மூலமாக்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தையை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை அநேகராக இருக்கலாம். அநேகரையும் ஒரு மனதாக எந்த ஒரு தீர்மானம் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒத்து போகிறது தான் ஒரு மனம். அவ்வளோ தூரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆண்டவர் கிரியை செய்வார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 4 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்லிவிட்டு எந்த காரியமும் அந்த குடும்பத்தில் நடக்காது. அப்படியே தடைப்பட்டு கொண்டே போய்கொண்டே இருக்கும். அதுக்கு எல்லாம் தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. ஒரு மனதின் ஆவியை தருவார். அது எத்தனை பேராக இருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, சோர்ந்து போகாதீங்க.
அவருடைய கரமானது பார்த்திங்கன்னா வலது கரம் உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறது. அந்த வலது கரம் உங்களோடு கூட இருக்கிறது. எப்படிப்பட்டதான பிரச்சனையிலையும் எப்படிப்பட்டதான போராட்டத்துலேயும் அவருடைய வலது கரம் உங்களை தாங்கி ஏந்தி சுமக்கும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை வராது, போராட்டம் வராது என்பது கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு தான் ஆண்டவரே சொன்னார். ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தது போல் நீங்களும் ஜெயிப்பீர்கள். அப்படிப்பட்ட பலனை தான் அவர் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார்.